PHP நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டே இருக்கு. ரெண்டு தரப்புலயும் அதிகமான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க விஜய்னு சொன்னதுனால இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளாக அந்த திராவிட அரசியல் அப்படிங்கிற பேர்ல மாநில அரசியல் தான் இயங்கிட்டு இருந்தது. இப்ப தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சு அது தனியா தமிழ் அந்த மொழி ரீதியான அரசியல் சீமான் அவர்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடவே விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல, அதாவது இந்த கட்சி எல்லாமே திராவிடம்னு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நாம் தமிழர்னு ஒரு கட்சி, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி, இந்த மாதிரியான கட்சிகள் இப்போ உருவாகுது. சீமான் கடந்த 2 தேர்தல்ல 8% வாக்கு ரிசர்வ் பண்ணி அந்த வச்சுக்கிட்டாரு. அவரு இப்ப அந்த கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு மீடியால நல்லா உறுதியாவே சொல்றாங்க. இப்போ விஜயும் வராரு. விஜய் ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறத தாண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு 5-8 இல்ல 10% ஓட்டு வாங்கிட முடியும். அப்ப திராவிடம் அப்படிங்கிற இந்த ஒரு சித்தாந்தம் இன்னும் எத்தனை காலத்துக்கு நிற்கும்? அதாவது எப்பொழுதுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு 50 வருஷமா திராவிட கட்சிகளோட ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அடுத்த தலைமுறையை நீங்க அரசியல் படுத்தப்படவில்லை என்றால் உங்களுக்கு அந்த இது போகாது. ஒரு 50 வருஷமா கொண்டு வந்த விஷயம் இளைய தலைமுறைக்கு ஒரு சேஞ்சஸ் எப்பவுமே தேவைப்படும். இப்ப நீங்க திமுகவையும் பிடிக்கல, அதிமுகவையும் பிடிக்கல, பாஜகவையும் பிடிக்கல, காங்கிரஸையும் பிடிக்கலன்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவனுக்கு ஒரு மாற்று தேவைப்படும். அப்படி மாற்று தேவைப்பட்டவர்கள் நாம் தமிழருக்கு வாக்களிச்சாங்க. அதுதான் நடந்தது. இரண்டாவது, இளைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேச்சாற்றல், அதை ஒரு ஆக்ரோஷமான பேச்சு, அது புரியுதோ புரியலையோ ஒரு விதமான ஈடுபாட்டை கொடுத்ததன் காரணமாக அவருடைய வாக்கு வங்கி கூடுச்சு. இரண்டாவது, அவர் யாரோடவும் கூட்டணி வைக்காம இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.3 விழுக்காடு 3 விழுக்காடு வாங்கின இது நாம் தமிழர். இன்னைக்கு அடுத்தடுத்த தேர்தலில் இன்னைக்கு 8 விழுக்காடுக்கு வந்திருக்காங்க. அதை நம்ம பாக்குறோம். அது நாம் தமிழர் வளர்ந்துதான் இருந்தது. இப்ப நீங்க முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப விஜய் ஃபேக்டர் நாம் தமிழரை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு திமுக பிடிக்காதவங்க, அதிமுக பிடிக்காதவங்க, பாஜகவும் விரும்பாதவங்க, காங்கிரஸும் பிடிக்காதவங்க நாம் தமிழருக்கு போறாங்களா இல்ல விஜய்கிட்ட போறாங்களா? அவங்களுக்கு இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. இப்ப 2 ஆப்ஷன், 2 பேருமே தனித்தனியா நிக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர்கள் இருக்கின்ற பலரும் விஜய் ரசிகர்கள். அதையும் நம்ம பாக்குறோம். 20 to 28 வயசை சார்ந்தவர்கள் பெரும்பாலான நாம் தமிழருடைய வாக்காளர்களா இருக்காங்க. அவர்களுக்கு தான் இளைய தலைமுறை தான் அங்க இருக்கு. ஒட்டுமொத்த இளைய தலைமுறையும் நீங்க அப்படி நீங்க ஒரு கூட்டமா நீங்க பாத்திர முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இளைய தலைமுறை அரசியல் பேசக்கூடிய தலைமுறை இருக்கு. இன்னைக்கும் சமூக நீதியை பத்தி தெரிஞ்சுக்கிற தலைமுறை இருக்கு. ஆனால் இந்த ரசிகர்களை இன்னைக்கு விஜய் ஓட்டா மாத்த முடியுமாங்கிறது ஒன்று. ரசிகர்கள் இருக்காங்க. அவர் ஒரு இளைய சூப்பர் ஸ்டார் தான். ரஜினிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் விஜய் தான். நம்ம எதை வச்சு சொல்றோம்னா அவருடைய வியாபாரத்தை வச்சு சொல்றோம். அவருடைய படம் வியாபாரம் இன்னைக்கு ரஜினிக்கு அப்புறம் அவருக்கு தான் பெரிய வியாபாரம். அப்ப அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஒன்று. அதே மாதிரி 8 விழுக்காடு இன்னைக்கு இருக்கின்றவர்கள் எத்தனை சதவீதம் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க? அப்ப அது உடையுமா? இந்த கேள்விக்கான விடயத்தை நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். தேர்தல்ல தெரியுங்கிறீங்க. தெரியும். காரணம் எப்படியும் இந்த தேர்தல்ல விஜய் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. ஆனா விஜய்க்கு வயசு இருக்கு. இன்னும் 4 இல்ல 5 தேர்தல்களை சந்திக்கட்டுங்க. நீங்க விஜய் டெபாசிட் வாங்குவதற்கே 18% வாக்கு வேணும். ஒரு தொகுதியில விஜய் நிக்கிறாருன்னு வைங்க, அதுல டெபாசிட் வாங்குறதுக்கே 18% வாக்கு வேணும். அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். நீங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, போட்டிக்கிட்டாரு, அவர் ஒரு தொகுதியில வெற்றி பெற்றாரு ரிஷிவந்தியத்துல. அது மாதிரி நடக்குமா? முதல்ல விஜய் போட்டியிடுவாரா? எனக்கு அதுலயே சந்தேகம் இருக்கு. இந்த தேர்தலில் விஜய் போட்டியிடுவாரா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கு. அப்படியா? ஆமா. ஏன்னா விஜய் போட்டியிடாமல் மற்றவர்களை போட்டியிட வைக்கலாம். ஏன்னா அடிப்படையில் விஜய் தோல்வியை விரும்பாதவர் அப்படிங்கிற பேச்சுலாம் இருக்கு. சினி டேஸ்ல தோல்வி, ஒரு படம் தோல்வி படம் கொடுத்த டைரக்டர்லாம் அவர் பார்க்க மாட்டாராம். ஒரு படம் தோல்வி அடைந்த படத்தை ஒரு டைரக்டர் கொடுத்திருந்தாருன்னா அவருக்கு 2வது படம் மேக்சிமம் கொடுக்க மாட்டாரு. எக்ஸப்ட் அட்லி அப்படிங்கிற டைரக்டர் தவிர. அந்த அட்லியுமே வெற்றி படம் கொடுத்தவர் தான். அது மாதிரியான ஒரு போக்கை உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியல. ஆனால் விஜய் வெற்றி பெறுவாருன்னு எந்த தொகுதியை தீர்மானிக்க முடியல. பெரம்பூர் தொகுதியை சொன்னாங்க. அதுவுமே இன்னைக்கு சைலண்டா இருக்கு. பெரம்பூர் தொகுதியில தான் நிக்க போறாங்க. நான் என்ன கூட சொன்னேன்னா பனையூர் தொகுதி எங்க இருக்கோ அங்கேயே நிக்கட்டும்.
உங்களுக்கு அப்ப தொகுதிகளே அவர் இருப்பாருல்ல, அப்படியே வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு அவரு நாளைக்கு நீங்க வந்து அவர் தொகுதியில இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு வருஷம் முழுவதும் தொகுதியில இருக்காரு, இங்கதானே இருக்கேன் அப்படி சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. அந்த தொகுதி ரொம்ப பெரிய தொகுதி. அதுல வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து சென்னையிலேயே பெரிய அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி அந்த அவர் இருக்கிற ஏரியா தான். அதுவா? பனையூரா? பனையூர் இருக்கின்ற சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூர் தான் சென்னையில இருக்கின்ற 23 சட்டமன்ற தொகுதிகள்ல பெரிய தொகுதி வாக்காளர்கள்ல. சின்ன தொகுதி துறைமுகம். அப்ப அத்தனை பேரை இவர் போய் பார்க்கணும். அப்ப அது ஒண்ணு. ஆனா போட்டிடலாம், எனக்கு தெரிஞ்சு அவர் வீடு அங்கதான் இருக்கு. அப்ப இப்படி ஒரு சொல்றாங்க. அவர் அதனால போட்டியிடுவாரா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியல. இப்போ இந்த ஃபேக்டர் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. அவங்க 2 பேரும் 3வது இடத்துக்கு யாரு வர்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும். இல்ல, போகாதுங்க. அடிப்படையில் இப்போ மீடியா வந்து அடிப்படையில் தவிர நீங்க ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கங்க. கடந்த 50 வருடங்களில் பாஜக, அதிமுக, திமுக பெரிய வெற்றியும் பெற்றிருக்காங்க, பெரிய தோல்வியும் பெற்றிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லுவேன். 2011 ஜெயலலிதா வந்து விஜயகாந்தோட கூட்டணி வச்சாங்க 2011. அதில் வந்து அந்த கூட்டணி 203 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு கேட்கிறாங்கல்ல 200 தொகுதியில் வெற்றி படைப்போம் வரலாறுலாம் பேசுறாங்கல்ல, 203 தொகுதிகளில் அதிமுக ஜெயலலிதா வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றாங்க. சொல்ல போனா விஜயகாந்த் கட்சிக்கு 41 இடங்களை கொடுத்தாங்க ஜெயலலிதா. பெரிய எல்லாரும் ஷாக்கிங்கா பார்த்தாங்க. அதில் 29 தொகுதிகளில் விஜயகாந்த் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர், திமுக எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது, வெறும் 23 இடத்துல தான் திமுக. அப்பொழுது கூட அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதாவை சொன்னாங்க அது மிகப்பெரிய திமுக இதோட முடிஞ்சு விட்டது, உங்களுக்கு இனிமே எதிர்கட்சியே கிடையாது அப்படின்னு. அப்பொழுது கூட திமுக வாங்கிய வாக்குகள் 22%. 22% வாக்குகள் வாங்கினாங்க. இது மாதிரிதான் அதிமுக வந்து ஒண்ணுமே இல்லாத போது கூட ஒரு நேரத்துல வந்து திமுக 39 பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்று ஜெயலலிதா ஒரே ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத காலகட்டத்தில் கூட அதிமுக வந்து 22 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்க. அப்ப அடிப்படையில் ஒரு முறை ஜெயலலிதா வந்து மொத்தமே 4 ஓட்டு வாங்கினாங்க. பருகூர் தொகுதியில தோத்து போனாங்கல்ல, 96ல பருகூர்ல தோத்து போனாங்கல்ல, அப்ப கூட 20க்கு குறையாமல் வாக்குகளை அதிமுக வாங்கினாங்க. என்ன அர்த்தம்னா அடிப்படையில் அதிமுகவோ திமுகவோ கேடட் ஓட்டு சொல்லக்கூடிய அவர்களுடைய வாக்கு வங்கி 20 விழுக்காடுக்குள்ள போனதே இல்லை. அப்ப அந்த ஒரு பேஸ் வந்து இருக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அப்ப விஜய் அதை உடைக்கணும். முதல்ல இப்ப நீங்க 2வதுக்கு வர்றதுக்கு நீங்க 25% வாங்கணும். அப்ப மீடியா ஏன் திமுகவுக்கு அடுத்த அதிகமா காட்டுறது பிஜேபியை காட்டுது? ஏடிஎம்கே பத்தி மீடியா கேமரா திருப்புறதே இல்லையே. காரணம் மீடியா இப்படிதான் சொல்லணும். பல மீடியாக்கள் இன்னைக்கு பாஜகவுடைய பாக்கெட்ல இருக்கு, பணம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவை அழிக்கின்ற வேலையை பாஜக மட்டும் செய்யல, சில மீடியாக்களும் செய்யுது. அது ஒரு பக்கம். ஆனால் நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் பர்சனலா தான் நினைப்பேன், அதிமுக அழிந்து விடக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் பலமா இருந்தா தான் தமிழக மக்களுக்கு நல்லது. இப்ப 2 பெருங்கட்சிகள், விஜய் வளர்றாரா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல வந்து அவர் இன்னும் ஜெயிக்கட்டும். 2வது அவருடைய கருத்துக்களை, அவருடைய கட்சி கோட்பாடுகளை முதல்ல சொல்லட்டும். அவரு ஒண்ணுமே சொல்லலையே, எதுக்குமே அவர் பேசலையே. அடிப்படையில் சிலிண்டர் விஷயத்து கூட பேசல, சிலிண்டர் பஞ்சாயத்து கூட வந்து வரல. நான் என்ன சொல்றேன், சிலிண்டர்ல இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்களே, நீங்க மத்திய அரசை விட்டுருங்க, ஒன்றிய அரசை விட்டுருங்க, சிலிண்டரால் திமுக தான் காரணம் கூட ஒரு போராட்டம் நடத்துங்க, தைரியமா சொல்லுங்க, அப்படியாவது சொல்லுங்க. அதை கூட சொல்ல முன் வரல. அப்ப அதனால அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டுப்பாடற்ற, ஒரு கோட்பாடற்ற, நாம் தமிழராவது ஒரு சித்தாந்தத்தில் இருக்காங்க. நாம் தமிழ் தேசியம் வரையறுக்கல, தமிழ் தேசியம், திராவிடத்துக்கு மாற்று, பெரியாரை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம், பெரியார் இல்லாத தமிழகம் அவங்க கிட்ட ஒரு, அதே மாதிரி வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுறவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்ல அப்படின்னு ஒரு ஃபெனாட்டிசமா இருந்தா கூட, அடிப்படைவாதமாக இருந்தா கூட, இதுதான் எங்க கொள்கைன்னா தான் சொல்றாங்கல்ல. ஆனால் வந்து இவங்கள்ட்ட அந்த இது இல்ல, அது முக்கியமானது. அதனால வந்து ஆனால் ஓட்டு பிரியுமா, நாம் தமிழர்களுடைய அந்த வாக்குகள் பிரியுமாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு ட்விஸ்ட் இருக்கான்னு எதிர்பார்க்கிறோம் ஒன்று. அதே போன்றுதான் அதிமுக வந்து குறைந்தபட்சம் 2021 75 இடங்களை வெற்றி பெற்றாங்க ஒட்டுமொத்தமா அந்த கூட்டணியா. அதை தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது முக்கியமானது.
இப்ப அதுக்கும் இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு தேமுதிகவும் திமுக கூட்டணி வந்திருக்காங்க. அது முக்கியமானது. இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல தேமுதிக 10 இடம் கொடுத்துட்டாங்க. ஆமா, இல்ல நான் கொஞ்சம் வெளிப்படையா கேக்குறேன், தேமுதிகவுக்கு இப்போதைக்கு என்ன பலம் இருக்கு? எதுக்காக 10 சீட் உங்களுக்கு? அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு 1 கிராம் தேவைப்படுதுன்னு வைங்களேன். இந்த ஒரு பக்கம் நீங்க தராசுல நிப்பாட்டுறீங்க, 1 கிராம் கொஞ்சம் போட்டா அந்த பக்கம் தராசு விழுந்துருங்க. அந்த 1 கிராம கொண்டு வந்தவனுக்கு நீங்க வெயிட் கொடுப்பீங்கல்ல. ஒரு எக்ஸாம்பிள் நான் எதுக்கு இதை கம்பேர் பண்றேன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் 35 சட்டமன்ற தொகுதிகள் 500 இருந்து 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல வன்னியர் பெல்ட்ல திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் பெரும்பாலான அந்த 35 தொகுதிகள் 500 ஓட்டு வித்தியாசத்திலிருந்து 5000 ஓட்டுக்குள்ள. நீங்க துரைமுருகனே எவ்வளவு வாக்குல வெற்றி பெற்றாரு? இல்ல நீங்க சொல்ற அளவுக்கு தேமுதிகவுக்கு இப்போ ஓட்டு இருக்கான்னு சொல்றேன். நீங்க வந்து நீங்க கேப்டன் காலத்துல அதனாலதான் அடிப்படையில ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவர் விஜயகாந்த் இறந்த சமயத்துல நீங்க வந்து இப்ப சொல்றீங்க, விஜயகாந்த் இறந்த சமயத்துல வந்த கூட்டத்தை நீங்க பார்க்கணும். அப்ப அவர் மேல் இருக்கின்ற அபிமானம் தமிழகம் முழுவதும் இருக்கு. ஒரு தொகுதிக்கு 2000-3000 பேர் இருக்க மாட்டாங்க. அது ஓட்டா மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வந்து அந்த தேர்தலில் தினகரனோட போட்டி போட்டாங்களே தேமுதிக சேர்ந்து ஒரு 4000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க தொகுதிக்கு. இப்ப இந்த 35 சட்டமன்ற தொகுதிகளில் இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து நிக்கிறாங்க. உதாரணமா இதே விஜயகாந்த் போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதி நீங்க சொன்னீங்களே ரிஷிவந்தியம், அந்த ரிஷிவந்தியத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிக்க போகுது. வந்து கை கொடுக்கலாம், தாமரை சின்னத்தில் நிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சின்னம் முடக்கப்படக்கூடிய வேலை இருக்கு. அப்ப அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ரிஷிவந்தியம் வைங்களேன். அங்க எப்படி நீ திமுக வெற்றி பெற முடியும்? அப்ப வந்து வாக்கு சதவீத வித்தியாசம் 2000-3000 ஓட்டுல விட யாராவது ஒருத்தர் போலாம்ல. அப்ப அங்க தேமுதிகவுடைய வாக்குகள் ஒரு ரோல் பிளே பண்ணலாம். இப்படி அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு 35 தொகுதிகளில் தேமுதிகவுடைய பங்களிப்பு முக்கியமாக காரணத்தோட தான் சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுதான் சரி, அது வெற்றி பெற. ஏன்னா திமுக ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. என்ன இலக்கு? ஆட்சி அமைப்பது இலக்கு அல்ல, 200 இடங்களுக்கு மேல ஜெயிக்கணும், அது இலக்கு. இப்ப இந்த 200 இடங்களுக்கு மேல ஜெயிக்கணும்னா இப்ப எல்லாரையும் சேர்த்து போட்டுதான் ஆகணும். நீங்க வெறுமனே நான் 120 இடம் ஜெயிச்சா போதும் ஆட்சி அமைச்சிருவேன்னா அது யாரும் தேவையில்லை. இப்ப நீங்க இவ்வளவு பேர் சேர்க்கல, ஒரு 150 இடம் ஜெயிச்சாவே போதும், அவங்க 100 இடம் ஜெயிச்சுக்கிட்டும் அப்படின்னு போனா இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. நான் 200 இடங்களுக்கு மேல் ஜெயிக்கணும், 2011 ஜெயலலிதா பெற்ற வெற்றியை விட அதிகமா பெறணும், 203 விட ஒரு சீட்டு கூட வாங்கிடணும் அப்படின்னு நீங்க வரணும்னா இப்ப நீங்க எல்லா சாதக பாதக பலன்களையும் நீங்க அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கணும். எடுக்கப்பட்ட முடிவு தான் மேபி அது ஒரு காஸ்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு காஸ்ட்லியான ஒரு முடிவு தான். எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கும் போது நம்ம விலையை பார்க்க முடியாது, அப்படிதான் அது. அப்படி நினைச்சுங்க. சரி, பாப்போம். இந்த தேர்தல் வரும்போதுதான் யார் யாரு எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, யார் யார் வளர்ந்துருக்காங்க, யார் யார் பலகீனமா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வர்ற தேர்தல்ல தெரிஞ்சிடும். பாப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு